என் பேர் தனசேகர பாண்டியன். நான் எரசக்கநாயக்கனூர்லேருந்து பேசுகிறேன். என்னோடய டிஸ்ட்ரிக்ட் தேனி மாவட்டம். எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பனானா பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா பனானாவும் பண்ணுறோம், ஆனியனும் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ ஆனியன் நாங்கள் எப்படி பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டு ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம் சார். ஃபீல்டு ப்ரிப்ரேஷன் உழவு ஓட்டி அந்த எருவெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ட்ரிப்பு வந்து நம்ம வந்து தண்ணிக்காக வந்து 2 விதமாக பண்ணுவாங்க சார். ஒன்று வந்து ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாகவும் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து இன்லைன் ட்ரிப் மூலியமாக பண்ணுவாங்க. நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் இன்லைன் ட்ரிப் மூலியமாக பண்ணுற ஆள். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நான் வந்து அந்த இன்லைன் மூலியமாக தான் பண்ணுவேன். இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங்க்லருக்கும் இன்லைனுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். ஸ்ப்ரிங்க்லரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் வந்து கலர் கிடைக்காதுங்க சார், குவாலிட்டியும் குறையும். அதே இன்லைனில் பண்ணும்போது காய் வந்து ரெட்டிஸாக வந்து நல்லா வரும் சார். ஆரம்பத்தில் நாங்கள் ஃபீல்டு ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் இன்லைன் ட்ரிப் இரிகேஷன் பண்ணதுக்கப்புறம் செகண்டரி நாங்கள் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா விதை ப்ரிப்ரேஷன் சார். விதை ப்ரிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து வந்து எங்களோட மேன் பவர் மூலியமாக நாங்கள் வந்து நடவு ஓட்டுவோம் சார். நடவு ஓட்டி ஒரு சேம் டேலே வந்து தண்ணி பாய்ச்சிடுவோம் சார். தண்ணி நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து பரசலாக பாய்ச்சினதுக்கப்புறம் ஒரு 7 டேஸ்க்குள்ளே வந்து அந்த தாவரம் வந்து வெளியே முளைப்பு வந்துடுது சார். முளைப்பு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு 15 டேஸில் வந்து நாங்கள் வந்து களை எடுப்போம் சார். களை எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான ஃபெர்டிலைசர் கொடுப்போம் சார். லைக் பாக்டம்பாஸ், செகண்டரி நியூட்ரிஷன், மேஜர் நியூட்ரிஷன், இந்த மாதிரி கொடுப்போம் சார். மைக்ரோ நியூட்ரிஷன் இந்த மாதிரிலாம் மிக்சிங்கில் கொடுப்போம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து ஒரு ஸ்ப்ரேயிங் கொடுப்போம் சார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பேலன்ஸ் நியூட்ரிஷன் இருக்க மாதிரி ஒரு டானிக். செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்கசைடுக்காக ஒரு சாஃப்ட் கொடுப்போம். ரெண்டாவது வந்து பூச்சிக்கொல்லிக்காக வந்து ஒரு ரோக்கர், அந்த லோ டோசேஸில் ஆரம்பத்தில் கொடுப்போம் சார். அதுக்கப்புறம் அந்த களையை எடுத்து பயிர் வந்து மறுபடியும் தண்ணி பாய்ச்சுவோம். தண்ணி பாய்ச்சி ரெகுலராக அந்த ரொட்டேஷன் பேஸில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே வருவோம். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் களை தண்ணி பாய்ச்சதுனால களை மறுபடியும் டெவலப் ஆகி வரும். இந்த பயிரும் டெவலப் ஆகும்போது அந்த களையை நம்ம வந்து எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் சார். களையை மறுபடியும் எடுப்போம், மறுபடியும் தேவையான ஃபெர்டிலைசர் கொடுப்போம், மறுபடியும் ஸ்ப்ரேயிங் பண்ணுவோம். இந்த தேவையான ஃபெர்டிலைசர்லாம் வந்து த்ரூ ஃபெர்டிலைசராகவும் பண்ணிடுவோம். இது இல்லாமல் இந்த ஆனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்லைன் கான்செப்டில் வந்து ஒரு 4 டைம்ஸ்க்கு மேலே வந்து நாங்கள் வந்து வெஞ்சுரி மூலியமாக வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் சார். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொட்டாசியம் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரியான விஷயங்கள் நிறையா கொடுக்குறோம். அது இல்லாமல் அந்த பயிருக்கு தேவையான நியூட்ரிஷன், என்னென்ன நியூட்ரிஷன் வந்து என்னென்ன மினரல்ஸ் தேவைப்படுமோ அது மாதிரி எங்களோட அக்ரி ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க சார். அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம். இதனால் எங்களுக்கு வந்து இன்லைன் பண்ணும்போது எங்களுக்கு வந்து மகசூல் அதிகமாக கிடைக்குங்க சார். நீங்கள் அதுக்கு உதாரணம் நீங்கள் பயிரை பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் புரியும். ஈல்டு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளைமேட் பேஸ் பண்ணி தான் ஈல்டு எதிர்பார்ப்பாங்க சார். இப்போ வந்து வின்டர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 200 புளிக்கு வந்து ஒரு 2000 டன் கிடைக்கும். புளிங்கிறது 60 சென்ட்டுக்கு வந்து 2000 கிலோ தான் கிடைக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ரொம்ப இதாக வந்து பார்ப்போம். அதனால் நாங்கள் வந்து இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு புளி மீன்ஸ் 60 சென்ட், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 5 டன் வந்து நாங்கள் எடுத்தோம். இந்த தடவை வந்து ஆல்மோஸ்ட் 6.5 டன்ஸ் வந்து நாங்கள் மதிச்சிருக்கோம். எதனால்னா நாங்கள் ரெவல்யூஸ் யூஸ் வந்து புதுசாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால வந்து நாங்கள் 6.5 மேலே டன்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வரும், ஏன்னா பயிர் அதுக்கு தக்கன வந்து குவாலிட்டி இருக்குது. தேங்க்யூ. ஓகே.